டயாபெட்டிஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு இன்சுலினே சுரக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து 10% தான் உண்மை. எப்படின்னு சொன்னீங்கன்னா இன்சுலினே இல்லாம டயபெட்டிஸ் ஆகிறவங்க வந்து 10% தான். இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ரிமைனிங் 90% வந்து டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் என்னன்னா உங்களுக்கு இன்சுலின் நார்மலா இருக்கு, ஆனா உங்க பாடி வந்து அந்த இன்சுலினுக்கு வந்து ரெசிஸ்டண்டா இருக்கு. அந்த இன்சுலின் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னு. இதைத்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லுவோம். இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்சுலின் மட்டும்தான். ஆனா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து ஈஸியான சில வகையான செயல்களை செய்தாலே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனா அது சொல்வது ரொம்ப எளிது, ஆனா அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதுல 5 என்னன்னா நம்பர் 1 வந்து வெயிட்டை குறைக்கணும். எஸ்பெஷலா வந்து இந்த பெல்லி ஃபேட் இருக்கிறத வந்து குறைக்கணும். நம்பர் 2 வந்து உங்க டயட்ல வந்து சுகரை வந்து குறைக்கணும், அதாவது கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். நம்பர் 3 வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் இருக்கணும். ஒரு மாடரேட் இன்டென்சிட்டிவ் ஆக்டிவிட்டி நம்ம லைஃப்ல இருக்கணும். 4வது வந்து ஸ்லீப், அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கணும். 5வது வந்து கிரானிக் ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 2 அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்னு வந்து ஜெனட்டிக்ஸ். உங்க ஃபேமிலியில டயபெட்டிஸ் இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்னொன்னு வந்து ஸ்டெராய்ட்ஸ். இந்த ஸ்டெராய்ட்ஸ் போடும்போது உங்க பிசிஷியன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க, இதனால எனக்கு டயபெட்டிஸ் வருமான்றதை நீங்க தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.